இன்றைய வேதவசனம் எரேமியா 30:10. இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் எராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஆமேன். இவைகளை கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே என்கிறபடி, தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களையும் நம் கிறிஸ்து பிறந்த முதன்மையான கோத்திரமாகிய யூதாவையும் பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை என்னை விட்டு தூரமாக இருக்க விடமாட்டேன் என்றும், உன் சந்ததிகளையும் எந்த அடிமைத்தனத்திற்கும் சிறைப்பட்டு இராதபடிக்கு அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்றும் தேவன் சொல்லுகிறார். அவர்கள் திரும்பி வந்து தன் ஸ்தானத்தில் நிலைத்திருப்பார்கள் என்றும், அவர்களை தத்தளிக்க செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்றும் தேவன் சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அன்றியும் யூதா என்றால் துதி என்று அர்த்தம். இப்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக இருக்கும் நம்மையும் தேவன் அவரை விட்டு தூரம் இராதபடிக்கு நம்மை சேர்த்து கொள்வார். நம்முடைய சந்ததிகளையும் எந்த பாவத்திற்கும் எந்த தீங்கிற்கும் அடிமைகளாயிராதபடிக்கு அவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களை நல்வழியில் நடத்துவார். எங்களை உம்மோடு சேர்த்து கொண்டு எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து ரட்சிக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.